அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே, நீ என்னிடத்துல வா என்று ஆண்டவர் அழைத்து என்ன ஒரு வாக்குறுதியை கொடுத்தாருன்னா, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஐ வில் கிவ் யூ த ரெஸ்ட். சமாதானத்தை தருகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சீடர்களுக்கும் அதைத்தான் கடைசியில் வாக்களித்தார். யோவான் 14:27 வாசித்து பார்க்கும் பொழுது, நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன்னு சொன்னார். இப்போது ஒரு கேள்வி, இந்த சமாதானம் எப்படிங்க நமக்கு வருது? ஆண்டவர் சமாதானம் கொடுக்குறாரு. அது எப்படி சமாதானம் என்ற ஏதோ ஒன்றை பரலோகத்தில் அப்படியே அனுப்பி கொடுத்து நம்முடைய உள்ளங்களுக்குள்ளே வைக்கிறாரா? நான் இந்த மாதிரி நிறைய காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் கேள்வி கேட்டிருக்கேன். ஆண்டவர் எப்படி இது சமாதானம் வருது? எப்படி சந்தோஷம் நமக்குள்ளே வருது? நீர் பரலோகத்திலிருந்து அப்படியே சந்தோஷத்தை அனுப்புகிறீரா? இல்லை நீ சமாதானமாயிரு அப்படிங்கிற ஒரு பிளஸ்ஸிங்லேயே சமாதானமாக இருக்கிறோமா? இதை குறித்து ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ரொம்ப நாளாக சிந்திக்கிற பொழுது அதை குறித்து அறிந்து கொள்ள கிருபை கிடைத்தது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றம் பெற்று ஆண்டவருடைய ஐக்கியத்தை தேடும் பொழுது அவருடைய பரிசுத்தமான பிரசன்னத்தை நம்முடைய இருதயம் அனுபவிக்கிறது. அதனுடைய விளைவாக நம்முடைய மனம் பரிசுத்தமாகிறது. பரிசுத்தமான தேவ பிரசன்னத்தினுடைய விளைவாக நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய மனம், நம்முடைய இருதயம், எப்படி வேணாலும் சொல்லலாம், நம்முடைய உள்நிலை அது என்ன செய்யப்படுகின்றால் இட் இஸ் மேட் ஹோலி, பரிசுத்தமாக்கப்படுகிறது. இந்த பரிசுத்தமாக்கப்படுவதனுடைய விளைவாக சமாதானம் வருகிறது. ஏனென்றால் ஒரு இருதயம் பரிசுத்தமாக்கப்படுகிற அந்த பரிசுத்தம் அந்த இருதயத்தில் பரவுகிற பொழுது, அந்த இருதயத்தில் தெய்வீக பிரசன்னம் தொடுகிற பொழுது சுத்தம் அடைகிறது. அங்கே ஆகாதவள் இருக்காது, அசுத்தமானவள் இருக்காது, தீங்கானவள் இருக்காது, அங்கே தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள் இருக்காது. அவ்விதமாக மனம் தேவ பிரசன்னத்தினால் பரிசுத்தமாக்கப்படுகிற பொழுது அதனுடைய கான்சிக்வன்ஸாக, அதனுடைய ரிசல்ட்டு தான், அதனுடைய விளைவு தான் சமாதானம். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? உண்மையாக நாம் ஜெபித்தா, மறுபடியும் பிறந்த அனுபவத்தோடு ஜெபித்தா, கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதைத்தான் யோவான் 14:21 சொல்லுது. அந்த பிரசன்னத்தை வெளிப்படுத்தும் பொழுது நம்முடைய இருதயம் பரிசுத்தமாகிறது, உணர்வுகள் பரிசுத்தமாகிறது, எண்ணங்கள் பரிசுத்தமாகிறது, நம்முடைய உள்ளே பரிசுத்தமான அந்த பரிசுத்தத்தினுடைய விளைவு நம்முடைய இருதயம் சமாதானத்தை காண்கிறது. பரிசுத்தமான ஒரு இருதயம் சமாதானத்தை கொண்டு வரும், சமாதானத்தை அனுபவிக்கும். எனவே இவ்விதமான காரியங்களை புரிந்து கொண்டவர்களாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம தேட வேண்டும். பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு இருதயத்தோடு வாழ வேண்டும் எதிர்பார்ப்போடு நாம் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்தமாகப்படுவோம். பரிசுத்தமாகத்தினுடைய விளைவாக சமாதானமும் சந்தோஷமும் நம்பிக்கையும் நம்முடைய இருதயத்திலே தங்குவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.